ஆக்ஷனா ரோலிங்கா ஆக்ஷனா சார்? ரோலிங்கா ஆக்ஷனா? நீங்கள் சொன்னதான் ஆக்ஷனா? தொடர்ந்து வழக்கறிஞருக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாக இந்தியா முழுவதுமாக வழக்கறிஞருக்கு எதிராக தொடர் தாக்குதல்கள் சமூக விரோதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் துணைத் தலைவர் செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களும் துணைத் தலைவர் அறிவழகன் அவர்களும் மற்றும் நூலகர், பொருளாளர் மற்றும் மூத்த செயற்குழுவினர், இளம் செயற்குழுவினர் எல்லோரும் பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நேற்று நடந்த ஓசூர் ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதலிலே சமூக விரோதியால் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். அதற்காகத்தான் இந்த மாதிரி அடிக்கடி நடந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் தமிழக அரசையும் சரி மத்திய அரசும் சரி நாங்கள் வலியுறுத்தி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தயவு கூர்ந்து இயற்றுங்கள், மிகப்பெரிய ஏதாவது பெரிய விஷயமாக நடந்துவிடப் போகிறது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கையாகத்தான் இதை சொல்கிறோமே தவிர வேறு எந்த விதமான எண்ணங்களும் வழக்கறிஞர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்கள் தொழிலே பாதுகாப்பற்ற தொழில்தான், அதற்குத்தான் பாதுகாப்பு கேட்கிறோம். இதற்காகத்தான் இன்று போராட்டம் நடந்தது. எங்கள் தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக போராட்டம் நடந்தது. மிக அருமையாக ஒரு உயர்நீதிமன்றத்திலே போராட்டம் மிக துல்லியமாக மிகப்பெரிய நுண்ணியமாக நடந்தது, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல். அதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இதை செவிசாய்த்து உடனே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இந்தியனின் கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த செயற்குழுவினராக பதவியேற்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து இந்த கோரிக்கையை தமிழக அரசும் மத்திய அரசும் மறுபரிசீலனை செய்யக்கூடாது, பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். இதை நான் ஒரு இந்தியனாக கேட்கிறேன். நன்றி.